ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் குர்குரே ஃப்ரை ரொம்பவும் அதிரடியாக யம்மியாக இந்த ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த குர்குரே ஃப்ரை. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே யம்மியாக முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதுக்கு தேவையான பொருள் மஷ்ரூம் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். அதை நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், இங்கே நான் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலருக்காகவும் சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி நான் கலருக்காக மட்டும்தான் போடுறேன். ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு டார்க் ரெட் கலர் கொடுக்கும் இல்லையா, அதனால். அப்புறம் தேவையான அளவு கறி லீவ்ஸ். ஸோ இப்படி நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த மேரினேஷனில் இதை போட்டோன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் போட்டிருக்கேன். பிச்சு போட்டுட்டு கொஞ்சோண்டு வாட்டரும் ஆயிலும் சேர்த்து பிணைஞ்சு ஊற வச்சிடலாம். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் மேரினேஷனுக்கு தேவையில்லை. ஒரு 5 to 6 மினிட்ஸ் இருந்தால் போதும் மசாலா சேர்கிற வரைக்கும். ஸோ ஆயில் அண்ட் வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, 5 to 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே மேரினேட் ஆக ஆக கலர் சேஞ்ச் ஆயிரும். அது தவிர வாட்டர் வெளியே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நேரம்லாம் மேரினேஷன் தேவையில்லை மஷ்ரூம்க்கு. ஸோ அடுத்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ குர்குரே ஃப்ரைக்கு ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அது என்னடா அந்த மேஜிக் இன்க்ரீடியண்ட்னா, இந்த மசாலா ஓட்ஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஸோ மேகி மசாலா ஓட்ஸோ, மசாலா ஓட்ஸில் நிறையா வெரைட்டி வந்திருக்கு. ஸோ நான் இங்கே சஃபோலா மசாலா ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதில் இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு, ஸோ வெறும் ஓட்ஸ் மட்டும் போட்டு நம்ம திருப்பி விட்டுட்டு உடனே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன் அப்படின்னா ஓட்ஸ் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ஊறுனா அது கொஞ்சம் சொதன்னு நல்லா வெட்டாயிரும். ஸோ ரொம்ப நல்லா முறுமுறுன்னெலாம் வராது. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓட்ஸை போட்டு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ இங்கே ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ இங்கே மஷ்ரூமை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரை ஆனதும் நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் குர்குரே ஃப்ரை ரெடி ஆயிரும். ரொம்ப எம்மியாக இருக்குங்க. இது ரைஸ் கூட இல்லை, இது ஒரு ஸ்டார்டராகவே நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிடலாம், ஃப்ரைட் ரைஸ்க்கு சாப்பிடலாம், கீ ரைஸ்க்கு சாப்பிடலாம், கர்ட் ரைஸ்க்கு சாப்பிடலாம். ரொம்ப எம்மியான இந்த மஷ்ரூம் குர்குரே ஃப்ரையை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அவங்க லைக் கொடுங்க, கமெண்ட்டு மறக்காமல் கொடுங்க. அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது தவிர என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க உங்களோட இதை பண்ணி பார்த்து ஏதாவது ஒரு பிக் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த கமெண்ட்ஸில் தான் எனக்கு மோட்டிவேட் ஆகி நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். இதை பார்க்கவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடவும் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.